ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. ராம குண பரிவாகத்தில் கக சமர்த்தக என்ற அருமையான குண அனுபவத்தை அனுபவித்து கொண்டு வருகின்றோம். ராமன் சமுத்திரராஜனிடத்தில் சரணாகதி பண்ணினது எதற்காக, சமுத்திரத்தை கடப்பதற்கான உபாயத்தை எதற்காக விபீஷணனிடத்திலே கேட்டார் அப்படின்னு பல சங்கைகள், பல கேள்விகள். ஜாம்பவான் முதலான அங்கதன், சுக்ரீவன், சிறிய திருவடி முதற்கொண்டு அங்கே மூத்தோர்கள்லாம் எழுந்தருளி இருக்க அவர்களையெல்லாம் ஒன்றும் கலந்து ஆலோசிக்காது எதற்காக புதிதாக வந்து கோஷ்டியிலே சேர்ந்த விபீஷணனிடத்தில் ராமன் கேட்டார் அப்படின்னு கேள்வி. அவர்களை கேட்கலாமே, அவர்களை விட்டு விபீஷணனை கேட்டது எதற்காக அப்படின்னா, அந்த விபீஷணனும் பெருமாளுடைய பெருமையை உள்ளபடிக்கு அறிந்தவன்தான். ஆனாலும் கூட விபீஷணனிடத்தில் கேட்டது, விபீஷணன் பெருமாளிடத்திலே வந்து சரணம் புகுந்த பொழுது சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனைன்னு சொல்லியிருக்கான். சர்வலோக சரண்யன் என்று நன்னாக பெருமாளுடைய பெருமையை அறிந்தவன், உணர்ந்தவன். அப்படிப்பட்டவன் பெருமாளை நோக்கி உவர்குழியான இந்த சமுத்திரத்தை நோக்கி நீ சரணாகதி பண்ணுன்னு சொல்றதா? எதற்காக அப்படி சொல்லணும்? அசந்தர்ப்பமாக விழுந்திருக்கிற வார்த்தைகளா அப்படின்னு நமக்கு தோணும். இதோ தெரியாம சொல்லிவிட்டானா விபீஷணன், இதோ அசந்தர்ப்பத்தால சொல்லிவிட்டானான்னா, ஜாம்பவான், அனுமான் முதலானவர்கள் அங்கே குழுமி இருந்தவர்கள்லாம் மகா மேதாவிகள், பழைய பக்தர்கள். தத்துவத்திரயத்தில் அருமையா சொல்லப்படுறது, அந்நீன்ன கண்ணுக்கு தாயிறங்கி முன்னனையும் கண்ணையும் புல்லிட வந்தவர்களையும் கொம்பிலும் குழம்பிலும் ஏற்குமா போல பெரிய பிராட்டியாரையும் சூரிகளையும் விட்டு சிநேகித்து கொண்டு போரும் பழைய பக்தர்கள். பெரிய பிராட்டியாரும் நித்திய சூரிகளை போல அப்படின்னு இந்த பழைய பக்தர்கள்லாம், ஜாம்பவான், மாருதி முதலானவர்கள்லாம் பழைய பக்தர்கள். இந்த தாய் பசு என்ன செய்யும்? அன்று ஈன்ற கண்ணுக்கு, அப்போ ஈன்ற கண்ணுக்குட்டி முன்னே இருந்தாலும் கூட அன்று ஈன்ற கண்ணுக்கு தாய் இறங்கும். அந்த பசுவானது இறங்கும், தன்னுடைய குழம்ப கொடுக்கும், கும்பால அப்படியே தடவி கொடுக்கும். அப்படி அன்று புதிதாக வந்த பணிந்த பிள்ளை லோகாச்சாரியார் அருளி செய்தது போல புதிதாக வந்து பணிந்த அடியவனிடத்துல பக்கலிலே விசேஷித்து அன்பு காட்டுவதே ராமன் எம்பெருமானுடைய குணமாகும். இயல்பான குணமே அதுதான். பிராட்டி ராவணனை குறித்து உபதேசம் செய்யும் பொழுதோ, விதிதசகி தர்மஜா சரணாகத வத்சலகான்னு சொல்றார். வத்சம் அப்படின்னா கண்ணு, கண்ணுக்கு தாய் பசு இறங்குவது போல அப்படிப்பட்ட தயை கொண்டுள்ளவன் ராமன் எம்பெருமான். ராவணனிடத்துல தன்னுடைய வாத்சல்யத்தை காட்ட வேண்டும் என்று பார்த்தான், அது முடியாது போனது. ராவணன் மாண்டு போனான். அதனால அவனுடைய இளையவனான விபீஷணாழ்வானிடத்துல காட்டினான். அதுதான் இங்கே சொல்றார். பெருமாள் பக்கலிலே தான் நிலையிட்ட குணமாக பிராட்டி சொன்னாள் சரணாகத வத்சலகான்னு. அது எம்பெருமானிடத்துல நிலையிட்ட குணம். ஆக ராவணனிடத்துல காட்ட ஆசைப்பட்ட பெருமாள் அது நடக்காது போனதுனாலே பின்னே பிறந்த விபீஷண ஆழ்வாரிடத்துல காட்டா விட்டால் தனக்கு தரிப்பு அப்படிங்கிறது உண்டாகும் அப்படிங்கிறதுனால அவனிடத்துல காட்டினார். கண்டினிடத்தை தாய்ப்பசு காட்டும் அன்பேதான் வாத்சல்யம்னு சொல்றதுனாலே அந்த வாத்சல்யத்தை விபீஷணிடத்துல காட்டினதுனாலே அன்று ஈன்ற கன்றாகிய விபீஷண ஆழ்வாரின் இடத்துல தன்னுடைய வாத்சல்யத்தை காட்டினார். அன்பு விளைந்தது. அதனால அவனிடத்துல சிறந்த உபாயமானது எது அப்படின்னு கேட்டார் என்ற அவனும் இந்த சிறந்ததான உபாயம் என்பது சரணாகதின்னு சொன்னார். சரி, விபீஷணனிடத்துல எதற்காக கேட்டாருங்கிறதுக்கு வினா கிடைத்தது. விபீஷணன் எதற்காக சரணாகதின்னு சர்வலோக சரண்யனான எம்பெருமானிடத்துல சொல்ல வேண்டும். சர்வலோக சரண்யனாக தான் அறிந்த பெருமாளை சமுத்திரராஜனிடத்துல சரணாகதி செய்தது அப்படிங்கிறது சொன்னானே, அதுக்கு சொல்றார், லோகத்துல பல நோய் இருக்கு, நோய்வாய்ப்பட்டவர்கள், பல நோயினாலே பிடிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். பல வகையான மருந்துகளைத்தான் எல்லாரும் சொல்றார்களே ஒழிய ஒரே மருந்துன்னு சொல்பவர்கள் உண்டா? சொல்ல மாட்டார்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மருந்தை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். எவனும் தன்னுடைய அனுபவத்துல கை கண்ட மருந்தையே பிறருக்கும் தெரிவிப்பது அப்படிங்கிறது தான் இயல்பு. இயல்பா தனக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறத சொல்றார்கள். தனக்கு எது ஒத்து போனது,
தான் இதனாலே இது சரியானது, நான் இதை அருந்தினேன், இது சரியானது அப்படிங்கிறது தானே அனுபவத்தில் கண்டதை தானே சொல்கிறோம். அப்படி விபீஷணன் சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனேன்னு சரணாகதி புகுந்தானா எம்பெருமானிடத்துல, அவனுடைய சரணாகதி பலித்ததா, அதனாலே அதையே சிறந்த உபாயமான சிறந்த மருந்தாக ராமன் எம்பெருமானிடத்துல சொல்றான். உலகில் எந்த பேத்துக்குமே எந்த விதமான பேத்துக்குமே இதுதான் உயர்ந்த உபாயமான மருந்து அப்படின்னு துணிந்து சர்வலோக சரண்யனான ராகவனுக்கு இது தகாதுங்கிறதெல்லாம் மறந்து போனான். அவனிடத்துல இதை செய்து இதுதான் செய்வதுதான் நலம் என்று சொன்னான். அவன் சொன்னாலும் கூட பெருமாள் இதை மறுத்திருக்கலாம், வேண்டாம்னு. அசமர்த்தன் செய்ய வேண்டிய சரணாகதியை சமர்த்தன் செய்தால் என்ன முடிவு நேரும் அப்படிங்கிறத காட்டுவதற்காக இந்த உலகம் தெரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ளட்டும் அப்படிங்கிறத திருவுள்ளத்துல கொண்டு எம்பெருமான் ராமன் இதை செய்தான் அப்படின்னு சொல்றதுனால ராமனுடைய சமர்த்தியம் பரசமர்த்தம் ஆன காரியம்தான் இதில் தெரிகின்றது அப்படின்னு சொல்றார்கள். நாராயணனான எம்பெருமான் ஏதோ விபவதாரமான ராமாவதாரத்தில் மாத்திரம் இந்த பரசமர்த்தமானது தெரிந்ததுன்னா நாராயணனான எம்பெருமானிடத்திலேயே தெரிந்ததுன்னு சொல்றார். ராமனிடத்திலே இல்லை, பொதுவாக நாராயணன் மூர்த்தியினிடத்திலேயும் இதை காணலாம் அப்படின்னு பல சம்பவங்கள் உற்று நோக்கி பூர்வர்கள் இதை காற்றார்கள். இந்த பிரபஞ்சங்களுக்கெல்லாம் காரணகர்த்தா ஜகத்காரண பூதம் அப்படின்னு பூதன்னு எம்பெருமான சொல்றோம். அவன் எம்பெருமான் ஒருவன் இல்லாமல் இருக்க முடியாது. எதுவுமே எந்த விதமான காரியமும் காரணமும் இருக்க முடியாது அப்படின்னு இந்த பிரபஞ்ச ரீதிகளை எல்லாம் பார்க்க விரும்பி நாஸ்திகன் ஒருவன் காண வேண்டும்னு செய்தான். சென்று கொண்டே இருக்கும் பொழுது பார்த்தான், சின்ன செடி, அதில் பெரிய பூசணிக்காய் காத்திருக்கு, பெரிய பெரிய காய்கள் இருக்கு, தாங்க முடியாமல் இருக்கு. பெரிய ஆலமரம் தான், ஆனால் சின்ன விழுதா இருக்கு. அப்படி முன்பு நான் நிச்சயித்திருந்தோம் முழுமுதற் கடவுள்னு நாராயணன் சமர்த்தன் அப்படின்னு நினைத்தோம், அவன்தான் காரணம்னு நினைத்தோம். சிறிய கொடிய பெரிய காய்கள் இருக்கு, சிறிய கொடியில பெரிய காய்கள் இருக்கு, பெரிய மரத்துல சின்ன காய்கள் இருக்கு அப்படின்னு எல்லாம் நினைக்கும் பொழுது ஆலமரத்தின் நிழலிலே படுத்துக்கொண்டே யோசிக்கிறாராம். ஓஹோ, இவன் சமர்த்தனாக இருக்கான், அதனால தான் நடக்காத காரியங்களை எல்லாம் நடத்தி கொண்டிருக்கான் அப்படின்னு நினைத்தான். உறங்கி எழுந்தான். ஆலமர நிழலிலே உறங்கி கொண்டிருந்தான். உறங்கி எழுந்தவன் தன் மார்பிலும் தலையிலும் பல ஆலங்காய்கள்லாம் விழுந்திருக்கிறத பார்த்தானாம். அப்போ அவனுக்கு பகவானிடத்துல அளவு கடந்த பக்தியானது உண்டானதுன்னு சொல்றாராம். ஏன்னா ஆலமரத்துல இந்த சின்ன காய்கள் இருந்ததுனால தன் மேலே விழுந்ததுனாலே தாங்கி கொள்ளும்படியா ஆனது. இதே பெரிய பெரிய பருத்த காய்களா இருந்தா என்ன ஆயிருக்கும், இவன் மாண்டு போயிருப்பான். அதனால சிறிய காய்களை படைத்தானே, அவனுக்கு போய் அசமர்த்தன்னு நினைத்தோமே, சமர்த்தனா இருந்ததுனால தானே இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் செய்தான் அப்படின்னு இந்த மரத்தின் நிழலிலே ஒதுங்கக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒருவருக்கொருவர் துன்பம் என்பது நிகழக்கூடாதுங்கிறதுனால திருவுள்ளம் கொண்டான் எம்பெருமான் அப்படின்னும், பூசணி கொடியில பெரிய காய்களை படைத்ததும் குறையில்லை அப்படின்னு சர்வம் சஹா அப்படின்னு இந்த பூமி என்றோ அந்த காய்களை எல்லாம் தாங்கிறது, கொடிக்கு போய் ஒரு சிரமம்னு சொல்ல முடியுமா அப்படின்னு இந்த பகவானுடைய மிக உயர்ந்த சமர்த்தன் தன்மை என்பதை நினைத்து அதற்கு பின்ன எம்பெருமானிடத்தில் அளவு கடந்த பக்தி கொண்டான். பக்தியானது அவனுக்கு விளைந்தது அப்படின்னு ஒரு சாதாரண இந்த லௌகிக்க கதையினாலையும் சொல்லப்படுறது. ஆக ராமனிடத்துல அசமர்த்தமே உண்டுன்னு அவனுடைய கதையை பார்த்து மேலோட்டமாக விளக்கம் கொண்டிருப்பவர்களுக்கு அவன் அசமர்த்தம் ஆன காரியம் செய்யவில்லை, பரசமர்த்த தன்மை என்பது ராமனை தவிர வேறு ஒருவருக்கு கிடையாதுங்கிறத இப்படிப்பட்ட பரிகரங்கள் மூலமாக சங்கைகளுக்கு பூர்வர்களின் பதில் மூலமாகவே நாம் தெரிந்து கொள்ளலாம். ஆக 10வது வினா கக சமர்த்தகா அப்படிங்கிறது முடிந்து 11வது வினாவாக ஏகப்பிரிய தர்ஷனகா கக அப்படின்னு அடுத்த கேள்வி, அடுத்த அனுபவம் அடுத்த பதிவிலே அனுபவிக்கலாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா.